வெல்கம் டு மார்க்கெட் டைம். ஆப்ஷன் ட்ரேடர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி இன்னும் டவுன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ லைவாக நம்ம இப்போ மார்க்கெட் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு அதை புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் மார்க்கெட், ஸோ ஸ்டாக் மார்க்கெட், இந்த ரெண்டுமே ரிஸ்க்கான மார்க்கெட். அதை விட ஆப்ஷனுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக ட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ முடிவெடுங்க. ஓகே. ஸோ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எந்த மாதிரி ஒரு லெவல்ஸ்லாம் வச்சு நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் மெயினாக யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த V2T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் டைப். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த லெவலில் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரீவியஸில் நிறைய நாள் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிருக்கும். அதே மாதிரி இதுவும் V2T ஒரு ஆப்ஷன் லைன், கீழே இருக்கிறது V2T ஆப்ஷன் லைன். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ரேஞ்சு ஓப்பன் ஆனால் அந்த 22,800 ஆமாம் 22,700 ஓகேவா? ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த லெவல். ஸோ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஒரு க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா, ஃபர்தராக அந்த 22,750 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்ததுன்னா ஒரு புட்டை என்ட்ரி எடுக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓப்பனே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற கேப்க்கு நமக்கு எவ்வளவு கேப் நம்ம எக்ஸாக்டாக அளந்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே. ஸோ இது ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பை நம்ம மட்டும் மெஷர் பண்ணுறோம். ஸோ இது மெஷர் பண்ணும்போது நமக்கு இதில் ஓகே, ஏன் என்னாச்சு? ஓகே, இதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் இந்த கேப் இருக்குது. ஓகேவா? இந்த கேப் ஒரு 50 பாயிண்ட் இந்த கேப் இருக்குது. மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் இடையில. ஸோ இந்த கேப் மார்க்கெட் ஃபுல் பண்ணணும். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதா இருந்தால் நிஃப்டியுடைய ஸ்பாட் எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் அதாவது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்கேஸ் நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஃபியூச்சர் அதோட ஆப்ஷன் மூவ் ஆகும். இப்போ நமக்கு நிஃப்டி இந்த லெவலுக்கு மேலே அதாவது 22,500 600 வச்சுக்கோங்களேன். ஸோ 22,600 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நல்ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை மார்க்கெட் ஃபுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கேப் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,750. அப்போ மார்க்கெட் இந்த 22,600க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு 150 பாயிண்ட் மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது ஒரு இது. ஏன்னா இந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த லெவலுக்கு கீழே அதாவது 22,600. ஸோ 600க்கு கீழே தான் இப்போ நம்ம க்ளோசிங் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது மார்க்கெட் கீழே வந்ததுனால் இந்த இடம் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். ஓகேவா? ஸோ இந்த லெவல் எவ்வளோன்னா 22,450. ஸோ 22,400ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 22,400 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும் இந்த லெவல் ஓகேவா? இது வரைக்கும் மார்க்கெட் இப்போ நமக்கு நிஃப்டியோட ஸ்பாட்டோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில், அதாவது இந்த லெவலுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஃபர்தராக மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இன்னைக்கு மாதிரியே ஒருவேளை மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த சப்போர்ட்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ மார்க்கெட்டோட அந்த நம்ம எதிர்பார்த்தக்கூடிய இந்த இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நாம் அதுக்கப்புறம் நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறது இல்லை. ஓகே. இது ஒரு இது அப்படின்னா, இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நிஃப்டியினுடைய ஸ்பாட்டுக்கு பார்த்த மாதிரி நிஃப்டியோட புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 22,600 அப்படிங்கிற லெவல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெவல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா?
இந்த ரூ. 100 அப்படிங்கிறது 100 சாரி 103 ஸோ ரூ. 110 அப்படிங்கிற லெவலுக்கு மேல இந்த 23,600 ஸோ 23,600 சாரி மன்னிக்கணும் 22,600 ஓகேவா? ஸோ 22,600 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ரூ. 108 178 இருக்கு இல்லையா? ஸோ 178 வரை மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இந்த ஆப்ஷனுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸான ஒரு லெவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து இந்த 22,600 மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ். அதில் உள்ள கால் பாருங்கள், மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சைட்வேஸ் பேட்டர்லேயே தான் ட்ரேட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இண்டெக்ஸ் பெரிய ஒரு ஃபால் இல்லாத மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும்தான் இங்கேருந்து ஃபால். ஓகேவா? இங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் ஒரு பெரிய அளவில் மார்க்கெட் வந்து கீழேயும் விழலை, அதுக்கப்புறம் வந்து மேலேயும் ஏறலை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு இண்டெக்ஸ். ஓகே, இதே மாதிரி தான் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நமக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆகி இதுதான் சப்போர்ட். இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுக்குள்ளேயே மேக்ஸிமம் ட்ரேட் நடந்திருக்கு. ஓகே, ஆனால் அதே மாதிரி 22,600 கால் அப்படி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. கால் பாருங்கள் எவ்வளவு மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ 22,600 கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் இது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எவ்வளவு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ப்ரைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 98. ஸோ 100 பாயிண்ட் வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து கால் வந்து கீழே விழுந்திருக்கு. ஓகே, ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி புட் ஆப்ஷன் மூவ் ஆகலாம் மேலே. அதே மாதிரி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் பெரிய அளவில் கீழே விழலை. அப்போ நாளைக்கு ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட இது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இது வந்து இந்த புட்டு வந்து மேலே ஏறுது அப்படின்னா அப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு மன்னிக்கணும், இது வந்து இண்டெக்ஸ் சார்ட்டு. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் மேலே ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து மார்க்கெட் கீழே விழுது அப்படின்னா அப்போ புட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா புட்டு வந்து ஃபர்தராக மேலே வந்து மூவ் ஆகிறதுக்கான முயற்சி எடுக்கும். ஓகேவா? ஏன்னா புட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் கீழேயும் வரல, மேலேயும் போகலை. ஸோ புட்டு வந்து இந்த சப்போர்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே 178 இந்த ரூ. 100 மேலே க்ளோசிங் ரூ. 110 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ரூ. 178 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ முன்னாடி லைவாக காட்டுறேன். ஸோ இந்த லெவல்ஸை நம்ம வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு ஆப்ஷனுடைய பையர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதோட இதை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த புட் ஆப்ஷனுக்கான லெவல் பார்க்கலாம். முதல்ல இண்டெக்ஸ்க்கான லெவல் பார்த்துரும். ஸோ இண்டெக்ஸோட சப்போர்ட் லெவல், அதாவது கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,400. இதோட ஸ்மால் ரேஞ்சில் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,600. ஓகேவா? ஸோ இந்த 22,600 650ன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே இந்த 22,655 மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து இது வந்து என்ன ஆகும்னா சப்போர்ட் ஆயிடும். ஓகேவா? இது இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, மார்க்கெட் இதுக்கு மேலே போயிட்டுனா இது சப்போர்ட் ஆயிடும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் இதுக்கு மேலே போன மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்து மீண்டும் வந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கு டச் பண்ணுதா, இந்த கேப்பை ஃபுல் பண்ணுதான்னு பார்க்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து போயிட்டு இதில் இருந்து ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்படி ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டுனா என்ன அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஃபர்தராக இருக்கக்கூடிய லெவல் நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இதோட லெவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,000. ஓகேவா? ஸோ 22,000 வரைக்கும் மார்க்கெட் அடுத்து வந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சப்போர்ட் லைனை உடைக்கும் பட்சத்தில். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சப்போர்ட் லெவலை உடைக்கும் பட்சத்தில் 22,000 அப்படிங்கிற வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறது நான் உங்களுடைய லெவல்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது V2T ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறையா வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். ஸோ இதோடைய இதாக தான், அதாவது ப்ரீவியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து அதிக நாட்கள் இந்த குறிப்பிட்ட ப்ரைஸில் ட்ரேட் நடந்திருக்கும். இப்போ 22,400 அப்படின்னா 22,400ல் நிறைய நாட்கள், அதுதான் வந்து அந்த டைம், நிறைய டைம் வந்து இதில் ட்ரேட் நடந்திருக்கும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு இதுக்கு மேலே இருக்கும்போது அப்போ இது சப்போர்ட்டாக தான் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா?
ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வந்துட்டுனா அப்போ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிரும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் உடைஞ்சு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக நமக்கு மாறிடும். ஓகே, இதுதான் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட ரூல். ஸோ இது வந்து எம்எஸ்டி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நிறையா வீடியோக்கள் நீங்கள் சொல்லிப்போம், மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல். ஸோ இது வந்து இன்ட்ராடே பேஸ் பண்ணி இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ட்டும், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து நான் வந்து இதை வச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டும், இதுக்கு இந்த லைன் அதாவது 22,600 மேலே இருக்குன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கு இண்டெக்ஸ் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். 22,500 அப்படிங்கிறது 22,600க்கு கீழே. ஓகேவா? ஸோ 500க்கு கீழே 550 அந்த இப்போ நீங்கள் க்ளோசிங் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது நான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டு இது வந்து சப்போர்ட் லைனாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக மேலே இருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,750. ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இது நிறைய நாட்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இந்த இடம் வந்து. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா ஒரு ட்ரெண்டு வந்து அடுத்து வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகே, இது வந்து இண்டெக்ஸ்க்கான லெவல். எம்எஸ்டியோட சப்போர்ட் லெவல் தான், அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கக்கூடிய 22,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி மார்க்கெட் வந்து எம்எஸ்டியோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,500. ஓகே, ஸோ 22,500 அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஒரு சப்போர்ட். 600லேருந்து மார்க்கெட் கீழே வருதுன்னா 500 சப்போர்ட் லெவல். அடுத்த லெவல் வந்து 22,350. ஓகே, ஸோ இதெல்லாம் சப்போர்ட் லெவலில் நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ காலோட இது 22,600 அப்படிங்கிற கால் ப்ரீமியம். ஓகேவா? ஸோ கால் வந்து நமக்கு வந்து ஃபர்தராக மேலே வந்து 151 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு இந்த காலோட ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த லெவலுக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அப்போ இண்டெக்ஸ் கூட இது ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இது வந்து என்னென்னா இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த 125 ரூபா 123 இருக்கு இல்லையா, இந்த 123 ரூபாய்க்கு கீழே நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ அடுத்து வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக இன்னும் வந்து கீழே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஆப்ஷன், அதாவது 22,600 அப்படிங்கிற கால் அப்படிங்கிற ப்ரீமியம் சார்ட்டை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இதோட லெவல் வந்து இதுதான் 151 123 அப்படிங்கிறது எம்எஸ்டியோட லெவல். 132ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த இடம் போயிட்டு மார்க்கெட் வந்து ப்ரைஸ் மேலே வந்து அக்செப்ட் ஆகுதா அப்படிங்கிறது நல்லா வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் ஒருவேளை இந்த இடத்துக்கு மேலே ப்ரைஸ் நல்லா சஸ்டெயின் ஆகுது, நல்ல ஒரு இதாகுது, இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துட்டு அப்படின்னா அப்போ ஃபர்தராக மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு கேண்டில் இதுக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் கொடுக்கு அப்படின்னா கீழே நமக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி காலை நான் ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் ப்ரைஸ் அக்செப்ட் ஆகாமல் கீழே விழுந்துட்டு அப்படின்னா அப்போ ப்ரைஸ் வந்து அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது புட் ஆப்ஷன் தான் நான் வந்து பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் இங்கே புட் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ புட்டுக்கான லெவல் வந்து எம்எஸ்டியோட லெவல் வந்து 96லேருந்து 103 ரூபா, அதான் 110 ரூபா நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி கீழே வந்து இது வந்து சப்போர்ட், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலில், அதை வீக்லி பேஸில் உள்ள ஒரு சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதோட லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 ரூபா. ஸோ 87 ரூபாங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். அப்போ 87 ஸ்ட்ராங் வந்து நமக்கு இந்த சப்போர்ட் வந்து இந்த ப்ரீமியம் அதாவது 22,600 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுக்கான லெவல் சொல்கிறேன். ஸோ இந்த 87 ரூபாங்கிற லெவலை இது உடைக்கா இல்லைனா வந்து சப்போர்ட் எடுக்கா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கா நல்லா பாருங்கள். ஓகேவா? உடச்சி கீழே வந்துடுச்சு அப்படின்னா அப்போ இது ரெசிஸ்டன்ஸாக மாறும் இல்லையா, அதுதான் நான் சொன்னேன். ஸோ இங்கே நமக்கு இது சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா அப்போ 178 ரூபா வரைக்கும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த லெவல் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக எப்படி இண்டெக்ஸ் மூவ் ஆகுது, கால் ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுது, இது புட் ஆப்ஷனில் வந்து எது நமக்கு வந்து ஒரு லெவல் நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டு நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட லெவல். இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். இன்னும் இது கூட நம்ம வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம அதில் கூடுதல் லெவல் பார்க்குறோம். ஸோ அந்த லெவல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு கோட்ஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கோட்ஸில் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்துக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு லெவல்ஸ்லாம் வச்சு நம்ம கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் வேணும், நான் வந்து அந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.
கோர்ஸ் வேணுங்கிற பட்சத்தில். ஓகேவா? ஸோ கோர்ஸோட ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் இருக்காது. ஆனால் வந்து இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய நான் இவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருந்து நான் ட்ரேட் பண்ணி நான் ஓனாக வாட்ச் பண்ண ஒரு சில விஷயங்கள் கலந்து தான் நான் வந்து இதில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபர்தராக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ.